ஹலோ ஜவான்ஸ், வெல்கம் டு மாரன் வாக். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா தளபதி மிஸ்ஸஸ் டிஎம்கே அதுதான் போட்டி இப்போது. அதுதானே இப்போது பார்த்திங்க அப்படின்னா டிஎம்கேவோட பாசிட்டிவ் கமெண்ட் சொல்கிறேன். டிஎம்கேவோட பாசிட்டிவ் கமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு பேருந்தில் இலவசம், அது ஓகே, அது பெட்ரு. அதுக்கப்புறம் மாதம் 1000 ரூபா, ஓகே சூப்பர் வச்சுக்கலாம். ஆனால் அதே நெகட்டிவ் இல்லை பாசிட்டிவ் முடியல. சாலை வசதி ஓகே சூப்பர் பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பெண்களுக்கு உதவி ஊக்கத்தொகை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் வச்சு நிறைய திட்டங்கள் போயிட்டுருக்கு, சூப்பராக நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் தமிழக மக்களை இழிவுபடுத்துகிற மாதிரி பேசுனது பெரிய பெரிய நெகட்டிவ். அதாவது இப்போது பஸ்ஸில் வந்து அவங்க மகளிரோட உரிமை சொல்லிட்டு கொடுக்குறீங்க, இந்த 1000 ரூபாயை சொல்லி காட்டுறீங்க, பாதி பேருக்கு போகலை. இன்னும் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ஸில் வந்து மகளிர் பயணம் இலவச பயணம் சொல்கிறீங்க, ஆனால் ஓசின்னு சொல்கிறீங்க. அந்த ஓசின்னு சொன்னவரை நீங்கள் சிஎம் ஸ்டாலின் சார், நீங்கள் வந்து ஓசின்னு சொன்னவரை தமிழக மக்கள் முன்னாடி இந்த மாதிரி பேசுனது தப்பு, மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்ல வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் தமிழக மக்கள் தலையில் தூக்கி கொண்டிருப்பாங்க. அதை பண்ணல, செய்யலை. ஏன் செய்யலை தெரில. இன்னும் ஒன்று பெரிய நெகட்டிவ் என்ன அப்படின்னா உங்கள் பையனை டெப்யூட்டி சிஎம் ஆக்கினது. டிஎம்கேல எவ்வளோ பேர், நிறையா பேர் ஒத்து வச்சுருக்காங்க, கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து டிஎம்கே கட்சி ஆரம்பிச்சிலேருந்து இப்போ வரைக்கும் எம்எல்ஏ ஆகிருப்பாங்க. அவங்களெலாம் போட்டுருக்கலாம். அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை போட்டுருக்கலாம், அமைச்சர் மா சுப்பிரமணியனை போட்டுருக்கலாம். எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா? அந்த அளவுக்கு இருக்க தகுதி இருக்குது. அதாவது டெப்யூட்டி சிஎம் ஆன அளவுக்கு தகுதி இருக்குது. இருந்துமே கூட நீங்கள் வந்து பண்ணலை. ஏன்? குடும்ப அரசியல், அதுதான் சொல்ல வரேன். மற்றபடி வேறு ஒன்றும் டிஎம்கே மேலே தப்பான ஒரு எதாவது சொல்லக்கூடாது. நமக்கும் நியாயம் இருக்கு இல்லையா? நம்மளும் பார்க்கணும். சும்மா நமக்கு பிடிச்சவங்கள்ட்ட ஒரு மாதிரியும் பிடிக்கிற மாதிரி பேசக்கூடாது. பிடிச்சவங்கள்ட்ட நேர்மையாக பேசணும், பிடிக்காத நேர்மையாக பேசணும். அதான் உண்மையை பேசணும், நேர்மையாக பேசணும், அவ்வளோதான். உண்டுங்களா? அதுதான் என்னோடய கொள்கை. மற்றபடி ஆபாசமாக பேசுகிறது, தவறாக பேசுகிறது, பொய்யா பேசுகிறது இதெல்லாம் பிடிக்காது எனக்கு. ஓகேங்களா? உள்ளதை உள்ளபடி கூறுவான் இந்த மாறன். சரிங்களா? இதான் என்னோடய பெரிய பாசிட்டிவே. நாங்கள் வந்து பொய் சொல்கிறது சுத்தமாக பிடிக்காது, பொய் சொல்கிறதுலாம் பிடிக்காது, சண்டை போடலாம் பிடிக்காது. அதனால் அமைதியாக போங்க, லைஃப்பில் வந்து பீஸ்ஃபுல்லாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. மற்றவங்கள பற்றி நெகட்டிவாக சொல்லி முன்னேறது, மற்றவங்கள இழிவுபடுத்தி பேசுகிறது இதெல்லாம் தேவையில்லை. ஸோ தேங்க்யூ, ஜெய்ஹிந்த், பாய் பாய்.